வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளீட் மாடியூல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளீட் மாடியூலில் நான் 2 வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளீட் மாடியூலில் சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அப்ரூவல் ஸ்டேஜ் இருக்கும். தென் அது நம்ம ஃபஸ்ட்டு ரெக்வெஸ்ட் கொடுப்போம், அதுக்கப்புறம் அப்ரூவல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கொடுக்குற ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஃபாலோ அப் இருந்தால் மட்டும்தான் அந்த வெஹிக்கிளை வந்து நம்ம கரெக்டாக வாங்க முடியும். ஸோ இல்லைனா நம்ம என்ன பண்ணோன்னா நிறைய வேலைகள் இருக்கும், அதோட இதையும் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த வெஹிக்கிள் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகும், இல்லை டிலே ஆகி ரொம்ப லேட்டாக வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அதை வந்து ஓடலை வந்து இது பண்ண முடியும், ஸோ ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஃப்ளீட் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம், ஆல்ரெடி வீடியோஸில் போட்டிருந்தோம், மாடல் அண்ட் மேனுஃபேக்சரிங் கேட்டகரிஸ்லாம் கிரியேட் பண்ணோம். ஸோ அது வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டேஜஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு வெஹிக்கிள் கொடுக்குறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நியூ ரெக்வெஸ்ட் அப்படின்றதுல இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டு ஆர்டர், அது அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா ஆர்டர் ஸ்டேஜுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டு ஆர்டர்லேருந்து ஆர்டர்டு அப்படின்றது மூவ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் வந்துருச்சு, நம்ம வெஹிக்கிள் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான வேலைகளை பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் டவுன் ட்ரெட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜை வச்சு ஃபாலோ பண்ணும்போது நம்ம எந்த ஒரு ஒர்க்கையும் வந்து மிஸ் பண்ண மாட்டோம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நியூ ரெக்வெஸ்ட்டில் வந்து நான் ஒரு இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் வேணும் அப்படின்ற ரெக்வெஸ்ட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அப்போது வந்து நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா மாடல், என்ன மாடல் வாங்குகிறோம், என்ன மேனுஃபேக்சரர் அப்படின்றத கொடுத்துக்கலாம். தென் டேகு, இது வந்து நீங்கள் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், எம்ப்ளாயி காரா இல்லை பர்ச்சேஸ்டா என்ன ஏதுன்னு நீங்கள் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? நான் ஜூனியர் அண்டு எம்ப்ளாயி கார் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிரைவர். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் அப்படின்னா நம்ம வந்து டிரைவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபியூச்சர் டிரைவர்ஸ் அப்படின்னா ஃபியூச்சர் டிரைவரை வந்து நம்ம கொடுத்துக்க முடியும், ஓகேங்களா? இது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது தான் இதெல்லாம் தேவைப்படும், கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டகரிஸ், அப்புறம் வந்து என்ன மாடல் வாங்க போகிறோம், டேகு, ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன், தென் வந்து பார்த்திங்கன்னா எந்த கம்பெனிக்காண்டி வாங்க போகிறோம், ஸோ இது மட்டும் தான் நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியில் வந்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூ ரெக்வெஸ்ட்டில் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து டூ ஆர்டருக்கு மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு இன்கேஸ் நிறையா ப்ரொசீஜர் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போது ஏதாவது ஆக்டிவிட்டி ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மளால் இங்கே வந்து ஆக்டிவிட்டிஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு கால் பண்ணணுமா, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஷெட்யூலரும் நம்ம வந்து போட்டு வச்சுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ என்ன பர்பஸ்ன்னு சொல்லிட்டு லாக் நோட்டு கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ டூ ஆர்டரில் நான் மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ரிஜிஸ்டர் ஆன ஒரு வெஹிக்கிளை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து எல்லாமே ஃபில்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிரைவர் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. தென் பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் டிரைவர் எதுவும் இல்லை, அப்புறம் கம்பெனி, அப்புறம் இங்கிட்டு பார்த்திங்கன்னா கேட்டகரிஸ், தென் ரிஜிஸ்டர் டேட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெஹிக்கிளுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைசன்ஸ் பிளேட்டோட நம்பர் நம்ம நோட் பண்ணிக்கிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து கொடுத்துருக்கோம். தென் அதுக்கப்புறம் சேஸ் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஓடோமீட்டரோடது. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து வெஹிக்கிளோட இன்ஃபர்மேஷனை நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும், ஓகேங்களா? இன்கேஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எக்ஸ்பைரி ஆகுது, இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆகுது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும், ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஓடோமீட்டர், லாஸ்ட் ஓடோமீட்டரோடது, அப்புறம் ஃப்ளீட் மேனேஜர் யார், ஸோ அதுக்கப்புறம் லொக்கேஷன்ஸு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டில் இருக்குது அப்படின்னா அதோட டேட்டு, கான்ட்ராக்ட் டேட்டு, தென் கேட்லாகோட வேல்யூஸ், அப்புறம் பர்ச்சேஸ் பண்ண வேல்யூ, அப்புறம் ரெசிடென்ட் வேல்யூ, அப்புறம் பார்த்திங்கன்னா மாடல்ஸ். ஸோ இந்த மாடல் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா அந்த அந்த வெஹிக்கிளுக்கான மாடல் இயர், அப்புறம் சீட் கெப்பாசிட்டி, நம்பர் ஆஃப் டோரு, அப்புறம் பார்த்திங்கன்னா கலர் என்ன, அது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி மாடலில் கொடுத்துருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருது. தென் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின், ஸோ இன்ஜினோட ஃபியூவல் டைப் என்ன, டிரான்ஸ்மிஷன் மேனுவலாக இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக, செமி ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நம்மளோட வெஹிக்கிளுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்கும். தென் நோட்ஸு, ஏதாவது நீங்கள் டாக்குமெண்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இங்கே வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் ஃபைலோ இல்லைனா பிடிஎஃபாவோ, இல்லை நீங்கள் வேர்டில் ஃபைல் மாதிரி ஏதாவது லிஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து நோட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளால் நோட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நம்ம நோட் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து பார்த்துக்க முடியும். தென் இங்கே மேலே பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் பட்டன் இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த எம்ப்ளாயோட இந்த வெஹிக்கிள் வந்து எந்த எம்ப்ளாய்க்கு வந்து அசைன் பண்ணியிருக்கோம், டிரைவர், அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். தென் அதுக்கப்புறம் டிரைவர் ஹிஸ்ட்ரி.
ஸோ இந்த டிரைவர் ஹிஸ்ட்ரியும் நம்ம பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட்டோட பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டட், அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ண டேட்டு. ஸோ இதெல்லாம் வந்து சர்வீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஓடோமீட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் டெய்லி வந்து நம்ம எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறோம் அப்படின்றத நம்ம இங்கேயே வந்து நோட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அந்த வெஹிக்கிள்குள்ளேயே உங்களுக்கு வந்து நம்ம ஓடோமீட்டர் கொடுக்கும்போதே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த வெஹிக்கிளுக்கான நம்பர் கொடுப்போம், மாடல் எல்லாம் கொடுக்கும்போது இந்த வெஹிக்கிள்குள்ளேயே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து ஃபாலோஅப்புக்கு நம்ம ஃப்ளீட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.